கந்த சஷ்டி கவசம் வந்து 6 படை வீடுகளுக்கும் உண்டானது. நமக்கு தெரிந்ததெல்லாம் வந்து திருச்செந்தூர் கந்த சஷ்டி கவசம், துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் அப்படிங்கிறது. திருச்செந்தூர் கந்த சஷ்டி கவசம்னே பேர் அதுக்கு. ஆனால் கந்த சஷ்டி கவசம்னா அது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். உண்மை அது இல்லை. முருகனோட 6 படை வீடுகளுக்கும் 6 கந்த சஷ்டி கவசங்கள் இதே மாதிரி இருக்கு. அதில் மிக மிக சக்தி வாய்ந்ததும் பிரபலமானதும் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், காக்கா காக்கா கனகவேல் காக்கான்னு. அதே மாதிரி மற்ற 5 படை வீடுகளுக்கும் இருக்கும் கந்த சஷ்டி கவசத்தை ஒன்றொன்றாக நான் பதிவு செய்கிறேன். இதில் யாராருக்கு என்னென்ன சொல்ல விருப்பம் இருக்கோ அதை சொல்லலாம், அல்லது சொல்ல நேரம் இல்லாவிட்டால் கேட்டு மகிழலாம். கந்தவேலின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் உங்கள் அனைவருக்கும் உண்டாகும். தஞ்சாவூர் ஜில்லாவில் கும்பகோணத்துலேருந்து மேற்க சுமார் 5 மைல் தொலைவில் சுவாமிமலைங்கிற முருகனோட 4வது படை வீடு இருக்கு. இதுக்கு வந்து திருவேரகம்னு ஒரு பெயர் இருக்கு. பிரணவ பொருள் அறியாது மயங்கிய பிரம்மதேவனை சிறையிட்ட முருகப்பெருமானிடம் அப்பிரணவ பொருளை சிவபெருமான் உபதேசம் பெற்ற இடம். அதாவது குழந்தை முருகர் மகன் சிறுவன்டேந்து தந்தையாகிய சிவபெருமான் பிரணவ பொருளை பற்றிய உபதேசம் பெற்ற இடம். எனவே தான் இந்த தலத்துக்கு வந்து சுவாமி மலை அப்படின்னும் முருகர் பெருமானுக்கு சுவாமிநாதன் அப்படின்னும் பெயர் வந்தது. இதனாலேயே தகப்பன் சாமி அப்படின்னும் சொல்லப்படுது. தந்தைக்கே மந்திரத்தை உபதேசித்தவர் அல்லவா, அதனால இந்த முருக கடவுளுக்கு தகப்பன் சுவாமி அப்படிங்கன்னு பேரு. இந்த கடவுளை வழிபட்டு சௌபாகியங்கள் எல்லாவற்றையும் பெறலாம். குழந்தை பேர் இல்லாதவர்களும் குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த தலத்துக்கு வந்து நிறைய பேர் முருகப்பெருமானை வணங்கி செல்கிறார்கள். இங்கே வந்து காவடி எடுக்கிறதுங்கிறது ஒரு விசேஷமான வேண்டுதலாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட அருமையான இந்த திருவேரகம் பதி, இந்த 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடான இந்த திருவேரகத்தை பற்றிய, அங்கு இருக்கும் சுவாமிநாதனை பற்றிய அழகிய ஸ்லோகம்தான் இந்த கந்த சஷ்டி கவசம். இந்த கவசத்தை வியாழக்கிழமைகளில் பாராயணம் செய்வது சிறப்பு. ஏனென்றால் சுவாமிமலையில் வந்து வியாழக்கிழமை வந்து எப்போவுமே விசேஷமாக முருகனுக்கு வைரவேல் தரிசனம் அப்படிங்கிறது கூட நடக்கிறது. அதனால் வியாழக்கிழமை அன்று இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து நம்முடைய அனைத்து வேண்டுதல்களையும் நியாயமான வேண்டுகோள்களையும் கந்த பெருமானிடம் வைத்தால் கந்த பெருமான் நமக்கு பரிபூர்ண அனுகிரக கடாட்சத்தை அருள்வார். நல்ல செல்வமும் நல்ல பதவியும் கல்வியில் மேன்மையும் பேரும் புகழும் நீண்ட ஆயுள் ஐஸ்வர்யமும் எல்லாம் கிடைக்கும். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தை நாம் பார்க்கலாம். சுவாமிமலை கந்த சஷ்டி கவசம். ஓமெனும் பிரணவம் உரைத்திடச் சிவனார் காமுற உதித்த கனமறை பொருளே, ஓங்காரமாக உதயத்து எழுந்தே ஆங்காரமான அரக்கர் குலத்தை வேறறக் களைந்த வேலவா போற்றி, தேராச்சூரரை துண்ட துண்டங்களாய் வேலாயுதத்தால் வீசி அறுத்த பாலா போற்றி, பழனியின் கோவே 4 மறைகள் நாடியே தேடும் மான்மருகோனே வள்ளி மணாளனே, நான் எனும் ஆணவம் நன்னிடாது என்னை காண நீ வந்து காப்பதும் கடனே, காளி கூளி கங்காளி ஓங்காரி சூலி கபாலி துர்க்கையே மாறி, போற்றும் முதல்வா புனித குமாரா சித்தர்கள் போற்றும் தேசிகா போற்றி, ஏக அக்ஷரமாய் எங்கும் தானாகி வாகாய் நின்ற மறைமுதற் பொருளே, துதி அக்ஷரத்தால் தொல்லுலகு எல்லாம் அதிசயமாக அமைத்தவா போற்றி, திரி அக்ஷரத்தால் சிவனயன் மாலும் விரிபாருலகில் மேன்மையுற்றவனே,
சதுரட்சரத்தால் சாற்றுதல் யோகம் மதுரமாய் அளிக்கும் மயில் வாகனனே. பஞ்சாட்சரத்தால் பரமன் உருவத்தால் தஞ்சமென்றோரை தழைத்திடச் செய்தன் நெஞ்சகத்து இருக்கும் நித்தனே சரணம். அஞ்சலி செய்த அமரரை காக்கும் ஆறு கோணமாய் ஆறெழுத்தாகி ஆறு சிரமும் அழகிய முகமும் ஆறிரு செவியும் அகன்ற மார்பும் ஆறிரு கண்ணும் அற்புத வடிவும் சரவணை வந்த சடாட்சரப் பொருளே. அரணையன் வாழ்த்தும் அப்பனே கந்தா கரங்கள் 12 கதிரும் ஆயுதத்தால் தரங்குலைந்து ஓட தாரகாசுரன் முதல் வேரரச்சூர்குலம் முடித்து மகிழ்ந்தோய் சீர்திருச்செந்தூர் தேவசேனாபதி அஷ்டகுலாச்சலம் யாவையும் ஆகி இஷ்ட சித்திகள் அருள் ஈசன் புதல்வா துஷ்ட சங்காரா சுப்பிரமணியா மட்டிலா வடிவே வையாபுரித்துறையே. எண்கோணத்துள் இயங்கிய நாரணன் கண்கொள்ளா காட்சி காட்டிய சடாட்சர சைவம் வைணவம் சமரசமாக தெய்வமாய் விளங்கும் சரவண பவனே. சரியை கிரியை சார்ந்த நல் யோகம் இரவலர்க்கருளும் ஈசா போற்றி. ஏது செய்திடினும் என்பால் இறங்கி போதுகள் இல்லா குணமெனக் கருளி தரிசனம் கண்ட சாதுவோடு உடன் யான் அர்ச்சனை செய்ய அனுக்கிரகம் அருள்வாய். பில்லி வல்வினையும் பீனிசமேகம் வல்ல பூதங்கள் மாயமாய் பறக்க அல்லலை போக்கினின் அன்பரோடு என்னை சல்லாபமாக சகலரும் போற்ற கண்டு களிப்புற கருணை அருள்வாய். அண்டர் நாயகனே அருமறை பொருளே குட்டிச் சாத்தான் குணமிலா மாடன் தட்டிலா இருளன் சண்டி வேதாளம் சண்ட மாமுனியும் தக்கரா கதரும் மண்டை வலியொடு வாதமும் குன்மமும் சூலை காமாலை சொக்கலும் சயமும் மூல ரோகங்கள் முடக்குள் வலிப்பு திட்டு முறைகள் தெய்வச்சாபம் குட்டம் சோம்பல் கொடிய வாந்தியும் கட்டிலா கண்ணோய் கண்ணேறு முதலா வெட்டு காயம் வெவ்விடம் அனைத்தும் உன்னுடைய நாமம் ஓதியே நீரிட கண்ணல் ஒன்றதனில் களைந்திட கருணை செய்வதுன் கடனே. செந்தில் நாயகனே தெய்வ நாயகனே தீரனே சரணம். சரணம் சரணம் சரவண பவவும் சரணம் சரணம் ஷண்முகா சரணம். சரணம் சரணம் சுவாமிமலை சுவாமிநாதா சரணம் சரணம் சுவாமிமலை சுவாமிநாதா சரணம் சரணம் சுவாமிமலை சுவாமிநாதா.